குடும்பம் இருக்கோ இல்லையாங்க, குடும்பத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நான் உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன், அப்படி ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் சத்தம் போடாமல் வெளியே வந்துடுங்க. அதை விட பகை வளர்க்குற ஏற்பாடு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சாம்பாரை போட்டுட்டு இது எப்படி இருக்குது திரும்பி கேட்குறது, ஏன் நாங்கள் சாம்பார் சட்டி போட்டால் லைக் போட மாட்டீங்களோ? எதுக்கு தெரியுமா சண்டை இழுக்கிறது? இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஆளாளுக்கு ஒரு ஊரில் பிரிஞ்சு இருந்தால் கூட வாட்ஸ்அப் குரூப் வச்சு சண்டை போடுறது. இதோட விளையாட்டாக சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக அது உண்மையாக பொய்யான்னு கூட யாரும் பார்க்குறது இல்லைங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் காணாமல் போயிருக்கான். அப்போ அவன் பையன் படத்தை போட்டு, இவன் பேர் சுதாகரன், இந்த ஊர் காணாமல் போயிட்டான், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொண்டாந்து விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவன் நல்ல நேரம் அன்றைக்கி சாயந்தரமே பார்த்துருக்காங்க, கொண்டாந்து வீட்டில் விட்டு போயிட்டாங்க. ஆனால் யாரோ ஒரு குரூப் இந்த வாட்ஸ்அப் செய்தியை மட்டும் இன்னும் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் அன்றைக்கி அழுதுகிட்டே சொல்கிறான், என்னை பள்ளிக்கூடத்துக்கே போக விட மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன், கப்புன்னு ஒருத்தன் பிடிச்சி எங்கடா போன சுதாகர் உன்னை வீட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. இல்லைங்க, நான் கிடச்சி 3 வருஷம் ஆச்சுனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி காலையில் தான் எனக்கு வந்துச்சு, நீ மறுபடியும் காணா போயிட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் கொண்டு விட்டுறாங்க. அதனால நான் வீட்டிலேயே ஒரு வாத்தியாரை போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆர்வம், உதவி பண்ணுற ஆர்வம் இருக்கலாம், அதுக்குன்னு என்னை கல்யாணம் கூட பண்ண விட மாட்டாங்க போல தெரியுது. அங்கே உட்காந்தாலும் பிடிச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க போல இருக்குது. நல்லதும் இருக்குங்க, கெட்டதும் இருக்குங்க. இப்போல்லாம் வந்து இந்த டீச்சர்ஸே பேரண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுறாங்க. அதில் வந்து உங்கள் பிள்ளை நேற்று லீவு பள்ளிக்கூடத்துக்கு வரல, அது கூட டீச்சர் லீவ் ஒரே வார்த்தை தான். அவங்களும் அதுக்கு மேலே கே என்ன ஓன்னு அடித்து போச்சா ஃபோன் தீர்ந்து போயிடுமா. ஓகே எத்தனை வார்த்தையா, கே. இந்த புள்ள பார்த்துச்சு, நீங்களே ஓகேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ இது எல் முடிஞ்சா. ஒரு காலத்தில் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஆரம்பித்த லீவ் லெட்ரு, இந்த புள்ள எல்லுங்குது, அந்த புள்ள கேங்குது, முடிஞ்சு போச்சா, லீவ் சேங்ஷன் ஆகி போச்சுன்னு அர்த்தம். இதில் ஒரு காப்பியை அப்படியே எச்எம்முக்கும் ஃபார்வர்ட் பண்ணால் அவங்களும் இதில் பதிஞ்சிருவாங்க. ஆனால் சிலப்பதிகாரத்தில் ஒரு கடிதம் வருதுங்க, உலகத்தின் முதல் கடிதமாக கூட, நம்ம ஊரில் முதல் கடிதமாக இருக்கலாம். நீங்கள் அந்த கதையெல்லாம் இப்போ சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கண்ணகி சின்ன வயசுலேயே கோவலனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, 13-12 வயசு தான். இப்போ அந்த இளம் திருமணமெல்லாம் இப்போ அதிகமாக நடக்கிறதில்ல. அது 12 வயசு, 8 வயசு, 9 வயசு. நம்ம ஆளுநர் கூட சொல்லியிருந்தார், எனக்கு கூட சின்ன வயசில் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார். அவர் நல்லா இருக்கட்டும், அதுக்காக நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே கண்ணகியை கோவலனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் மாதவியை ஒரு நடன அரங்கேற்றத்துக்கு பார்த்தாரு, மாதவியை பிடிச்சி போச்சு, அங்கே போய் இருந்தார், பொருளையெல்லாம் இழந்தார். பிறகு நீங்கள் மாசாத்துவான் மானாய்க்கான் 2 பேரும் சாதாரணமான ஆளுக கிடையாதுங்க, எல்லாம் உங்கள் ஏரியா ஆளுக தான். மாசாத்துவான் கோவலனுடைய தந்தை, மானாய்க்கன் கண்ணகியனுடைய தந்தை. சோழ மன்னருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைன்னா இவங்க 2 பேர்கிட்ட தான் கடன் வாங்கிக்குவாங்க. சோழ மண்டலம் ஃபைனான்ஸுக்கு முன்னோடியே மாசாத்துவானும் மானாய்க்கன் தான். அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள். அவங்க வீட்டு பிள்ளை கோவலன் கண்ணகியை அழைத்து கொண்டு மதுரைக்கு பிழைப்பதற்கு போகிறாப்புல. அப்போ மாதவி ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். யாருக்கு? கோவலனுக்கு. அது என்ன எழுதியிருந்தாலும் தெரியலை. ஏன்னா அடுத்தவங்க கடிதத்தை பிரித்து படிக்கிறது நாகரிகம் இல்லை, அது இளங்கவும் படிக்கலை போல இருக்கு. கொண்டு போய் கொடுத்த உடனேயே கோவலன் என்ன பண்ணிடுறாரு, வாங்காமல் திருப்பி அனுப்பிடுறாரு. உலகத்திலேயே ரீடைரக்ட் பண்ணப்பட்ட கடிதம் மாதவியினுடைய கடிதம் தான். அட்ரஸ் நாட் ஃபவுண்டுன்னு போட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. அடுத்த கடிதத்தை மாதவி எழுதுகிறார். இங்கே கோவலனும் கண்ணகியும் நடந்து மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். முதல் கடிதத்தை கோவலன் வாங்க மறுத்துவிட்டான். 2வது கடிதத்தை மாதவி எழுதுகிறாள். கோவலனை வாங்க வைக்கிறதுக்கு என்ன வழி, என்ன தெரியுமா செஞ்சாலும், முத்திரை சீல் போடுவாங்க இல்லையா, அந்த அரக்க வச்சு முத்திரை போடுவோம்ல. மாதவி என்ன பண்ணாலாம், தன்னுடைய தலையிலே இருந்து ஒரு முடியை எடுத்து அந்த சீல் வைப்பாங்கல்ல, அதில் அந்த முடியையும் சேர்த்து வச்சு முடியையே சீலாக வச்சு கொடுத்தாலாம். இந்த கடிதத்தை கொண்டு போனவருக்கு கோவலன் யாருன்னு தெரியாது. நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எப்படி கோவலனை கண்டுபிடிக்கிறது? உடனே அந்த கொண்டு போன கடிதம் கொண்டு போனவர் சொன்னாராம், ஏன் மாதவி கொடி இப்படி வாடி நிற்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மற்றவங்க எல்லாம் பேசாமல் போய்கிட்டு இருந்தாங்களாம். கோவலன் மட்டும் திரும்பி பார்த்தாலும். உடனே இவர்தான் கோவலன் என்று தெரிந்து கொண்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தாராம். முதல் கடிதத்தை நிராகரித்த கோவலன் இந்த கடிதத்தை நிராகரிக்க முடியவில்லை. இளங்கோடி என்ன சொல்றாரு, மாதவியினுடைய தலைமுடியிலே இருக்கிற நெய் வாசனை கோவலனுக்கு தெரியும். அந்த கடிதத்தை கையிலே வாங்கிய உடனேயே அந்த ஒற்றை முடிக்கற்றையில் இருக்கிற நெய் வாசனை கோவலனுடைய நாசியை தாக்கியது. எனவேதான் அவனால் அந்த கடிதத்தை நிராகரிக்க முடியவில்லை. அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறான். ஒரு மன்னிப்பு கடிதமாக அதை மாதவி எழுதியிருக்கிறாள்.
என்னால் தானே உங்களுக்கு இரவோடு இரவாக இவ்வளவு பெரிய செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்த நீங்கள் உங்கள் மனைவியை அழைத்துக் கொண்டு பிழைப்பு தேடி எங்கேயோ செல்கிறீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்கிற துணியில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை விட என்ன தெரியுமா சிறப்பு? இந்த கடிதத்தை படிச்சுட்டு மனைவிக்கு எதிரில் தான் கோவலம் படிக்கிறான். படித்து விட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் என்னுடைய தந்தையிடம் கொடுத்து விடு என்று கோவலன் சொல்கிறான். யாராவது காதலி எழுதிய கடிதத்தை தந்தைக்கு கொடுப்பாங்களாங்க? ஏன் தெரியுமா கோவலன் அந்த கடிதத்தை தன்னுடைய தந்தை மாசாத்துவான் கொடுக்க சொன்னாங்களா? என்னுடைய காதலி மாதவி மிக மோசமானவள் என்று என் வீட்டைச் சேர்ந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஊழுக்கும் நான் தான் காரணமே தவிர மாதவி அல்லல் காரணம், அவள் நல்லவள் என்று என்னுடைய தந்தையும் என்னுடைய குடும்பமும் புரிந்து கொள்ளட்டும். எனவே இந்த கடிதத்தை நான் கொடுத்தேன் என்று போய் கொடுத்துவிடு என்று கோவலன் சொன்னானாம். எப்படி நாகரிகமாக கடிதம் எழுதுவது என்பதற்கு மாதவி எழுதிய கடிதமும் அதை கோவலன் கொடுத்து அனுப்பியதும் அதை மாதவி புரிந்து கொண்டதும் கண்ணகியும் புரிந்து கொண்டதும் ஒரு அற்புதமான இடமாக சிலப்பதிகாரத்திலே வருகிறது. இன்னும் நம்ம ஆளுக்கு எவ்வளவு சேட்டை பண்ணியிருக்காங்கன்னா, பெருங்கதைன்னு ஒரு காப்பியம் இருக்குங்க. அதில் என்னது எங்கே தெரியுமா கடிதம் எழுதியிருக்காங்க? அவளுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு, கதாநாயகனுக்கு உதயணன்னு பேர். ஏற்கனவே ஒரு தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போல்லாம் நிறைய யௌவன பெண்கள், இப்போ தான் பெண்கள் மேக்கப் போடுறோம்னு நினைக்காதீங்க, அப்போல்லாம் மேக்கப் போடுறதுக்கு கிரேக்கத்திலிருந்தே ஆளை கூட்டு வந்திருக்காங்க. அப்போ இவன் இந்த கதாநாயகனுக்கல்ல மனைவி இருக்கு, மனைவிக்கு மேக்கப் போடுறதுக்கு தான் யௌவன பெண்ணை, கிரேக்கத்தை சேர்ந்த பெண்ணை அழைத்து வந்திருக்கிறார்கள். நான் சொல்வது பெருங்கதை, ஆனால் சிறுகதையாக சொல்லி முடிச்சிடுறேன். என்ன தெரியுமா சொல்லி அனுப்பியிருக்கிறான்? எங்கே தெரியுமா எழுதி அனுப்பியிருக்கான் அவன்? இவன் தன்னுடைய மனைவிக்கு லேசாக மேக்கப் போட்டுவிட்டு மேக்கப் போடுற பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த மனைவியினுடைய முகத்தில் எழுதி அனுப்பியிருக்கேன். சகோதரிகள் புருஷங்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எதன் மூலமாக சிக்னல் கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், அந்த பிள்ளைக்கு தெரியாதான்னு. பாவம், அந்த பிள்ளைக்கு கிரேக்கம் தெரியாது, கிரேக்க எழுத்துக்களில் எழுதி அனுப்பியிருக்கு. அந்த பிள்ளை படிச்சுட்டு அது என்ன திருப்பி முகத்தில் எழுதி விட்டுருக்குன்னா, உங்களுக்கு ஏற்கனவே மனைவி இருக்குது, நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படின்னு அந்த பிள்ளை அது மூஞ்சில் எழுதி விட்டுருக்கு. இவன் திருப்பி நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு திருப்பி எழுதி அனுப்பி விட்டுருக்கேன். அந்த பிள்ளையும் பாவம் நம்மளை மாறி மாறி மேக்கப் போடுறாங்க நினச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமும் போயிட்டு வந்திருக்கு. இவங்க பார்த்தா அதிலேயே எஸ்எம்எஸ் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக அந்த பிள்ளையை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கதை முடியுதுன்னு வைங்க, அப்புறம் அது தனியாக போயிட்டே இருக்கு. இது ஒரு வடமாநில கதையை அடிப்படையாக கொண்டு இந்த பெருங்கதை என்பது எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த கடிதத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நம்ம எழுதுனா அது லெட்டர், பெரியவங்க எழுதுனா அது திருமுகம் அப்படின்னு பேர். திருமுகம் அப்படின்னு பேர். நான் நினைக்கிறேன் அநேகமாக அந்த முகத்திலேயே மாறி மாறி எழுதுனதுனால தான் அதுக்கு திருமுகம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க போல இருக்கு.